கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதனை சிந்தனைக்கு ஏதுவாக 25வது சங்கீதம் 25 அதனுடைய 14வது வசனத்தை மைய பொருளாக எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. சங்கீதம் 25:14 அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். தேவனுடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு இருக்கக்கூடிய இந்த வசனமானது ஒரு ரகசியத்தை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரகசியம் சொல்லக்கூடியவர், கேட்கக்கூடியவர் என்று இரண்டு பேரை நாம் பார்க்கும் பொழுது, அதை சொல்லக்கூடியவர் கர்த்தர் என்றும், அதை கேட்கக்கூடியவர்கள் அவருக்கு பயந்தவர்கள், அவர்களுக்கு இந்த ரகசியத்தை அவர் தெரியப்படுத்துகிறார் என்று இது சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்ட இந்த ரகசியமானது ஒரு உடன்படிக்கையின் ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். உடன்படிக்கை என்பது இரு தரத்தாருக்கிடையே சொல்லப்பட்டுள்ள ஒரு ஒப்பந்த குறிப்பாக காணப்படுகிறது. இந்த ஒப்பந்த குறிப்பு வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திலே விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் சொல்லக்கூடிய ஆதியாகமத்தில் நாம் காணக்கூடிய ஆபிரகாம், விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று அழைக்கக்கூடிய ஆபிரகாமிடத்திலே தேவன் முதலாக இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் 17வது ஆதியாகமம் 17 எடுத்து 7, 8 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 17 அதனுடைய 7வது வசனமும் 8வது வசனமும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீங்கள் அதிசயாய் வருகிற வாரான் பேசும்போது, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறார். சொல்லக்கூடிய அந்த நித்திய உடன்படிக்கையானது, அதாவது உனக்கும் உனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு, இங்கே சொல்லப்படக்கூடிய அந்த உடன்படிக்கையானது கடவுள் இன்னார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதும், அந்த கடவுள் அந்த தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு தேவனாய் இருப்பேன் என்கிறதனுடைய அர்த்தம், நான் கர்த்தராய் இருப்பேன், அதாவது ஆளுகை செய்யக்கூடியவராகவும் பாதுகாக்கக்கூடியவராகவும் ரட்சிக்கக்கூடியவராகவும் இருப்பேன் என்று அதனுடைய ஒட்டுமொத்த தாற்பயத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்களை மீட்கக்கூடியவராக நான் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது அந்த வசனம். அதை தொடர்ந்து நாம் காணும் பொழுது அந்த உடன்படிக்கையினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, லூக்கா எழுதின அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே ஆபிரகாமிடத்திலே சொன்ன கர்த்தர் அங்கு நித்திய உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிறார். அந்த சொல்லப்பட்ட நித்திய உடன்படிக்கை என்று நாம் காணும் பொழுது, அது உனக்கும் உன் சந்ததிக்கும் உனக்கு பின்வரும் அந்த சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறதையும், அது மாத்திரமல்லாமல் அங்கே தொடர்ந்து வரக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அந்த சுதந்திரமானது கானான் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதாகவும் இருக்கிறார். அதே போல மணலத்தனையாக உன்னுடைய சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய காரியங்கள் யோசுவாவினுடைய நாட்களிலே நிறைவேறுகிறது. யோசுவாவினுடைய நாட்களிலே அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த காரியம் நிறைவேறுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆபிரகாமிடத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தமானது தொடர்ந்து தலைமுறைகளை தாண்டி, அதாவது வாக்கு தத்தம் பெற்ற அந்த ஜனங்கள் மரித்து போயிருக்க, அந்த தொடர்ந்து வரக்கூடிய அந்த தலைமுறையிலே யோசுவாவினுடைய நாட்களிலே அந்த காரியம் நிறைவேறுகிறது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான தொடர் சந்ததிகளுமாக அந்த ஒரு நிலத்தினுடைய காரியமாக அது காணப்படுகிறது. அதாவது நிலத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும்
சந்ததிகள் விருத்தி அடைகிறவர்களாகவும் காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கையை நாம் குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார் என்று தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனக்கூட்டமானது ஆதாமினுடைய பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தொடர்ந்து அவர்கள் வாழ்கிறவர்களாகவும் மறிக்கிறவர்களாகவும் காணப்படும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு நித்திய விடுதலை தேவைப்படுகிறது. சொல்லப்பட்ட அந்த நித்திய உடன்படிக்கையானது ஒரு நித்திய விடுதலையை எதிர்நோக்கி இருக்கிறது. யாத்திராகம புத்தகம் தொடர்ந்து அதன் பிறகாக நாம் லேவியராக புத்தகம் காணும் பொழுது பலிகளினுடைய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல பலிகளினுடைய காரியங்களை சொல்லும் பொழுது அந்த சொல்லப்பட்ட காரியமும் தற்காலிக விடுதலை குறித்து சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. ஆனால் பாவத்தின் மேல் பாவம் பெருகுகிறது, அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதாவே இருக்கிறது. அப்ப அந்த ரகசியமானது என்ன என்று காணும் பொழுது அந்த உடன்படிக்கையின் ரகசியம் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே நாம் வாசித்த இந்த பகுதியிலே அதனுடைய விடையானது சொல்லப்படுகிறது. அதாவது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று அந்த நித்திய உடன்படிக்கையினுடைய புதிய வடிவத்தை அவர் கொடுக்கிறார். அந்த புதிய வாழ்வை அவர் அங்கு கொடுக்கிறார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் அங்கே தெரியப்படுத்துகிறார். அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். எபிரேயர் 9:15 நாம் எடுக்கும் பொழுது எபிரேயர் 9:15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சங்கீதத்திலே சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கையின் ரகசியம், தலைமுறையாக உங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமோடு சொன்ன அன்பின் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்களிலே கானான் தேசத்தை குறித்து சொல்லும் பொழுதும் அதை தொடர்ந்து வரும் பொழுது அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி காணப்படும் பொழுதும் இந்த இடத்திலே ஒரு புது உடன்படிக்கையை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். அந்த புது உடன்படிக்கை முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிறது. அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கை எதுவென்றால் அவர் மரணமடைந்து ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மரணம் அங்கே நமக்கு ஒரு புதிதான வழியை காண்பிக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன அன்பின் தேவனாகிய கர்த்தர் அங்கே வழியாக, அதாவது ஒரு பாதையாக, நாம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாசலாக தம்மையே அவர் பலியாக ஒப்பு கொடுக்கிறார். தம்மையே ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அந்த இரத்தத்தின் பெரும் ஊற்று, அந்த இரத்தம் ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதிகமாய் பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கதறியது, இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தேவனிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறது. ஆபேலுடைய ரத்தம் அது கொல்லப்பட்டதாய் இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலியாக தன்னைத்தானே முன்வந்து கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது கொடுக்கப்பட்டது. ஆபேலினுடைய இரத்தமானது அது எடுக்கப்பட்டது. இங்கே கொடுக்கப்பட்ட அந்த இரத்தமானது நம்மை மீட்கும்படிக்கு தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தது. மனமும் வந்து பரிபூரணமாக சம்மதித்து, என் காரியமாய் யார் போவார் என்று பரலோகத்திலே சத்தம் எழுந்த பொழுது, நான் போகிறேன் என்று சொல்லி தாமாக முன் வந்து தம்மை வலுதற்ற பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். அதே சங்கீதம் 25 நம்ம பார்த்து இந்த ரகசியம் அது கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த பயந்தவர்களிடத்துல என்ன ரகசியம் இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக மனிதனுக்கு மிகப்பெரிய விடுதலை உண்டு என்று அந்த ரகசியம் வெளிப்படுகிறது. இதுவே அந்த ரகசியம். தொடர்ந்து ரோமர் 5வது அதிகாரத்தினுடைய ரோமர் புத்தகத்திலே அநேக விஷயங்கள்
நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5 நாம் பார்க்கும் பொழுது 5:6 இப்படியாக சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே இரத்தமாக ஊற்றப்பட்டிருக்கிறது, பரிசுத்த இரத்தமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நமக்குள்ளாக அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்லா காரியங்களையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் சற்று முன்பாக சிந்தித்த அந்த வசனங்களிலே, நாம் எபிரேயரிலே கூட நாம் வாசித்த அந்த வசனமானது 9:15 அக்கிரமங்களுடைய காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். அக்கிரமக்காரருக்காக மரித்த கிறிஸ்துவை இங்கே நாம் காண்கிறோம். அதை தொடர்ந்து நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய பாவங்களானது மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அது அடக்கம் பண்ணப்பட்டது. அதாவது புதைத்து மண்ணை போட்டு மூடி ஒரேடியாக மூடப்பட்டது. அது நம்முடைய சரீர மரணமானது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமானது ஒரு குகையிலே வைத்து கல்லை போட்டு மூடப்பட்டது. இப்படியாக ஒரு மனிதனுடைய பாவமானது முழுமையாக அது மன்னிக்கப்பட்டு அது முழுமையாக மூடப்பட்டது. அடுத்தது உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட நமக்கும் பங்குண்டு. ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தராக உயிர்த்தெழுகிறார். அந்த விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஈவாக அளிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8-10 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. இன்னும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்து அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது போல இனி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஈவாக அருளியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த காரியத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும் சாட்சிகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஞாபகப்படுத்தக்கூடிய காரியமே இந்த மேஜையில் இருக்கக்கூடிய இந்த அப்பமும் ரசமும். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட மேஜையில் இருக்கக்கூடிய இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் ருசித்து தேவனுடைய மரணத்தை நாம் நினைவு கூறுவோம். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய பரிசுத்த திருநாமமே இன்றும் இன்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமேன்.